அப்பத்தா சமையல் வாசம் இருக்கு. வணக்கம்ப்பா. இன்னைக்கு சமையல ஒரு முக்கியமான ஐட்டம் என்ன கேட்டோம்னா மாங்காய் பச்சடி. அதாவது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்கப்பா, மாதா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் ஆனது அப்படி நம்மளுக்கு கூட 2 கவலம் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு செய்யும். அதுலயே மதுரை ஸ்டைல நம்ம மாங்காய் பச்சடி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த மாதிரி கிளிமூக்கு மாம்பழம் சொல்லுவாங்க, பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது 2 பேர் எனக்கு தெரியும். நீங்க அதை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த மாங்காய் தான் பச்சடிக்கு டேஸ்டா இருக்கும். தேவையான அளவு நாங்கள் மாங்காய் வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 மாங்காய் 2.5 மாங்காய் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு கூட சேர்க்கறதுக்கு வெல்லம் தான் வேணும். இதை என்ன செய்யணும், முதல்ல நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி என்ன செய்யணும், குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு சவுண்டு விட்டு இறக்கிடணும். இப்போ தோல் சீவி வச்சுக்கோங்கப்பா. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். முதல்ல அது பாருங்கப்பா, மாங்காயை குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டிலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு 3 நாளாக நறுக்கி போட்டாலே போதும். மாதிரி குக்கர் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும்ப்பா. ஏன்னா நம்ம வெள்ளை வேற சேர்க்கணும்ல. இதை பாருங்க, இந்த அளவு தண்ணி சேர்த்தாலே போதும். இதை விட்டு ஒரு சவுண்டு இல்லைன்னா 2 சவுண்டு விட்டு இறக்கிடலாம். இப்போ அடுப்பில் வச்சு பார்த்துருவோம்ப்பா. மாங்காய் இந்த குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு தான் வச்சேன், நல்லா குழக்கொள்ள வந்துருச்சு. இந்த பாருங்க, அவ்வளோதான். இது கூட என்ன செய்யணும், வெள்ளத்தை சேர்த்துடணும். வெள்ளத்தை சேர்த்தோன்னே நல்லா அப்படியே பஞ்சாமிரதம் மாதிரி வந்துருப்பா, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போட அந்த இனிப்பு எடுக்கிறக்காண்டி கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கணும். சர்க்கரை இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்கப்பா. இந்த தூள் பண்ண சர்க்கரையை இந்த மாங்காயில் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு போட்டு கிளறினோம்னா அப்படியே அது பஞ்சாமிரதம் மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும். தேவையான அளவு போட்டுக்குங்க. இதுக்கு அளவுலாம் சொல்ல முடியாதுப்பா. சில மாங்காய்களும் நல்லா புளிப்பாக இருக்கும், சில மாங்காய் புளிக்காமல் இருக்கும். நம்ம இந்த வெள்ளத்தை போட்டு அதில் கரைச்ச பிறகு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். புளிப்பும் அந்த இனிப்பும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சுங்களா. இப்போ என்ன செய்யணும், ஒரு கரண்டியை காய வச்சு ஒரு கடலுந்தம் பருப்பும் பட்டை கொஞ்சம் போல் ஒரு சிட்டிக்கு இந்த அப்படியே அவ்வளோதான், ஒரு பிஞ்ச் அந்தளவு போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்குது. 2.5 மாங்காய் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு வெல்லம் தண்டி வெல்லம் சேர்த்துருக்கோம், சரியாக இருக்குது. தாளிச்சு போட்டுடலாம்ப்பா. எண்ணெய் காய்ச்சிருச்சு. கொஞ்சம் கடலுந்த பருப்பு, ஒரே ஒரு பட்டை வத்தலை கிள்ளி 2ஆக போட்டிருக்கேன், போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதில் சேர்த்துருவோம்ப்பா. அவ்வளோதான். இப்போ சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுப்பா. நான் சொன்ன முறைப்படியே நீங்களும் இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், கறி குழம்பு, எல்லா குழம்புக்குமே இது கூடுதலாக சுவை தரும், கூட சாப்பிடணும் மாதிரி தோணும். அதனால் நான் சொன்ன முறைப்படி செஞ்சு பாருங்கள். தெரியாதவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பத்தா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.